motion of center of mass. Okay, இப்போ கவனிங்க, there is a rigid body. Okay, இந்த rigid bodyல நிறைய particles இருக்கு. So many particles are there. ஒரு பார்ட்டிகளுக்கும் different mass. Total mass is m. Okay, இந்த பாடியோட center of mass இந்த இடம் அப்படின்னா this is a rigid body. இந்த rigid bodyயை ஸ்டடி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, I am going to convert this body to a point mass where the entire mass capital M is present. அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு என்னது, center of mass. Are you able to follow? The entire rigid body நான் ஒரு பாயிண்ட் மாஸா எடுத்துக்கிறேன் by considering entire mass at the same place, center of mass. இந்த கான்செப்ட் நம்மளுக்கு கிளியர். இப்போ அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க, ஆர் காம்ன்றது என்னது நம்மளுக்கு, m1 r1 வெக்டர், m2 r2 வெக்டர், m3 r3 வெக்டர். ஓகே, டிவைடட் பை m1 m2 m3. ஸோ இது மாதிரி ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோமா? இது வந்து r1ன்றது பொசிஷன் வெக்டர் ஆஃப் m1, r2ன்றது பொசிஷன் வெக்டர் ஃபார் m2 and r3 similarly. R common is the position vector for what? Center of mass. So what is the total mass? M1 M2 M3 தான் நம்ம என்ன சொல்லுவோம், M1 M2 M3 is the total mass. இப்போ கவனிங்க, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு, இந்த ரெண்டு பக்கமா I am going to differentiate the terms. இந்த ரெண்டு பக்கமும் I am going to apply differentiation. அதுக்கு என்ன அர்த்தம், ரெண்டு சைடு நான் எதால மல்டிப்ளை பண்ணணும், d by dt. இப்போ நம்மளுக்கு வந்து n பார்ட்டிகல்ஸ் உள்ள எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், பட் நான் வெறும் 3 பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறேன். அதை அப்படியே நம்ம n பார்ட்டிகல்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ ரெண்டு பக்கம் I am going to differentiate. ரெண்டு பக்கம் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ m1 m2 m3ன்றது டோட்டல் மாஸ் கேபிட்டல் M. இப்போ கவனிங்க, எப்பவுமே டிஃபரன்சியேஷன்லேருந்து கான்ஸ்டன்ஸ் வில் கம் அவுட். ஸோ டிஃபரன்சியேஷன்லேருந்து கான்ஸ்டன்டான 1/m வெளில வந்துடும். ஸோ அடுத்து இந்த டிஃபரன்சியேஷன் வந்து எதுக்குள்ள என்டர் ஆகும். ஓகே, திஸ் இஸ் த நியூமரேட்டர் டேர்ம். இப்போ ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நல்லா கவனிங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வெக்டர் நம்ம ஜென்ரல் டெஃபினேஷன் என்ன படிச்சிருக்கோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வெக்டர் இஸ் நதிங் பட் velocity. This is the definition. If the center of mass or the rate of change of position vector of center of mass will give me what? And the center of mass point oda velocity எனக்கு கிடைச்சிரும். கரெக்ட்டா இல்லையா? Any objection with this? இப்போ center of mass ன்றது ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் எவ்வளவு வேகமா நகருது அப்படின்றது சொல்றதான் v com. அப்ப புரியுதா? r comன்றது பொசிஷன் வெக்டர் அப்படின்னா அது நம்ம டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணா அது என்ன கொடுக்கும் நம்மளுக்கு, அந்த பாயிண்ட் எவ்வளவு வேகமா மூவ் ஆகக்கூடிய v com we will get. Right? So இப்போ வந்து நமக்கு v com இருக்கு. So இப்போ இந்த d by dt உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும், m1 v1 vector m2 v2 plus m3 v3 vector. Okay, we will get like this. So we got the terms like this. So இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, r comக்கு நம்ம எப்படி ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோமோ அதே மாதிரி இப்போ v comக்கு ஒரு ஃபார்முலா சொல்லிடலாம். m1ன்ற மாஸ் எவ்வளவு வெலாசிட்டில மூவ் ஆயிட்டு இருக்கு v1 vector, m2ன்ற மாஸ் எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு, m3ன்ற மாஸ் இட் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி v3. இந்த எக்ஸ்பிரஷன் எவ்ரிவன் இஸ் ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ஃபர்தரா டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். டிஃபரன்ஷியேட்டிங் both sides with respect to okay, differentiate பண்ணீங்கன்னா என்னப்பா வரும், come on, நான் டைரக்டா போட்டுறேன். நான் ரெண்டு பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா கான்ஸ்டன்டான 1/m வெளில வந்துரும். m1 கான்ஸ்டன்ட், you will get a term like this. இப்போ இந்த d by dt உள்ள மல்டிப்ளை ஆகும்போ, so what by so இதோட டிஃபரன்சியேஷன் நமக்கு என்ன கொடுக்கும், we'll get the acceleration for the center of mass. Now once again always remember, entire rigid body ஓட ரெப்ரசன்டேட்டிவா நம்ம என்ன எடுத்துக்கணும், center of mass having a entire mass concentrated at that place, okay, capital M. So a com is there, 1 by capital M. So m1 a1 vector நம்ம r com ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன் கிடைச்சிருச்சு. ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன், dv vector divided by dt, I need to get what, acceleration. This is the definition. Now clear, a com v com r com, everything we got the expression. Okay, இப்போ இந்த கேபிட்டல் m லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும், m a com m1 a1 vector m2 a2 vector m3 a3 vector. ஓகே, இது மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைக்குது. இங்க கவனிங்க, m1 மாஸோட ஆக்சலரேஷன் வந்து a1 வெக்டர், m2 மாஸோட ஆக்சலரேஷன் வந்து a2 வெக்டர், m3 மாஸோட ஆக்சலரேஷன் a3 வெக்டர். இப்போ ஃப்ரம் நியூட்டன்ஸ் லா, ஃப்ரம் நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். F external force acting on an object is equal to mass into acceleration. இப்போ ஒரு மாஸ் mக்கு a ஆக்சலரேஷன் இருக்கு அப்படின்னா அது மேல எவ்வளவு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கணும், நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், F external தானே. This is what the definition for the second law, right? So center of mass ன்றது என்னது, total mass capital M having an acceleration of a com. அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, கவனிங்க, m1 a1 வெக்டர், m1 a1 வெக்டரை நம்ம என்ன எழுதலாம், f1 வெக்டர்னு சொல்லலாமா, m2 a2 வெக்டர் I can call it as f2 வெக்டர், m3 a3 வெக்டர் I can call it as f3 வெக்டர். Okay, this will give you f com. Okay, so point என்ன அப்படின்னா, this is a force acting on what, m1 mass.
This is the force acting on M2 mass. This is the force acting on what? M3 mass. அதுதானே டெஃபினேஷன் சொல்லுது. ஒரு மாஸ் எம்க்கு ஏ ஆக்சலரேஷன் இருக்கணும்னா அது மேல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கணும்? எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கணும். அப்போ M1 × A1 வெக்டர்னா என்ன சொல்ல வரோம்? F1 ஃபோர்ஸ் அது மேல ஆக்ட் ஆயிருக்கணும் மாஸ் M1 மேல. இது F2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கணும். இது மேல F3 ஃபோர்ஸ். இதோட எல்லாத்தோட ஃபோர்ஸுமே யார் மேல ஆக்ட் ஆயிருக்கு? இந்த எல்லா ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் யார் மேல ஆக்ட் ஆயிருக்கு? சென்டர் ஆஃப் மாஸ் மேல. கரெக்டா இல்லையா? எஃப்காம் தானே வருது நமக்கு ஆன்சர். ரைட் ஆர் ராங்? இதை நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. இது வந்து இட்ஸ் வெரி வெரி ஃபேண்டாஸ்டிக் ரிசல்ட் இது. இப்ப நான் ஃபர்ஸ்ட் கவனிங்க, இந்த ஒரு பாயிண்ட் ப்ராப்பரா கவனிங்க. இப்ப M1 மாஸ்ல நான் F1 ஃபோர்ஸ் தரேன். ஓகே, M2 மாஸ் மேல F2 ஃபோர்ஸ் தரேன். M3 மாஸ் மேல F3 ஃபோர்ஸ் தரேன். இந்த எல்லா ஃபோர்ஸோட ரிசல்டன்ட்டுமே யார் மேல போய் ஆக்ட் ஆயிருக்கு? லாஸ்டா சென்டர் ஆஃப் மாஸ் மேல போய் ஆக்ட் ஆயிருக்கு. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். we need to அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. திஸ் இஸ் a very very powerful statement. when you understand this then everything will be right. இப்ப கவனிங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் யூ கேன் ரைட். இப்ப கவனிங்க, சோ இது வந்து ஒரு ரிஜிட் பாடி. ஓகே, திஸ் இஸ் சம் ரிஜிட் பாடி. லெட்ஸ் டேக் இட் டு பி சம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். சம் ரெகுலர் ஷேப், ஏதோ ஒரு சம் டிஸ்க் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த ஆப்ஜெக்ட் மேல நான் F1 ஃபோர்ஸ் தரேன், F2 ஃபோர்ஸ். இது ஏதோ ஒரு மாஸ், இது ஏதோ ஒரு மாஸ். ஓகே, இது டிஸ்க்ன்றது இன்ஃபினைட் மாஸ் சொல்லுது. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் த சிம்பிள் எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு டிஸ்க். ஓகே, இந்த டிஸ்க் மேல நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. கரெக்டா? ஆனா இந்த எல்லா ஃபோர்ஸுமே இதோட டோட்டல் மாஸ் கேபிட்டல் M எடுத்துட்டோம்னா இந்த டிஸ்க் மேல ஒரு 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இது வந்து டிஸ்க்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மாஸ், இது டிஸ்க்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மாஸ் M1 M2 M3 மேல 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் டைரக்டா யார் மேல போய் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட்ல போய் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது வந்து F2, இது வந்து என்னது F3 and this is F1. புரியுதா? அதானே நம்ம அதுதானே இந்த ஃபார்முலா சொல்லுது. F1ன்றது M1 மேல பட்ட ஃபோர்ஸ், F2ன்றது M2 மேல, F3ன்றது M3 மேல. இந்த எல்லாரோட ஃபோர்ஸுமே கடைசியில யார் மேல ரிசல்டன்ட் ஆக்ட் ஆச்சு? சென்டர் ஆஃப் மாஸ் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு. ரைட்டா இல்லையா? கேபிட்டல் M is the resultant force. I don't know what is that force. I'm just going to put Fcom. ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் மேல கொடுத்த இண்டிவிஜுவல் கொடுத்த ஃபோர்ஸ் எல்லாமே கடைசியில சென்டர் ஆஃப் மாஸ் மேல தான் போய் பட்டிருக்கு. அதனாலதான் ரிஜிட் பாடியை படிக்கும் போது நம்ம என்டையர் மாஸ் நம்ம படிக்கிறதோட அந்த சென்டர் ஆஃப் மாஸை படிச்சாலே போதும் அதோட மோஷனை நம்ம ஸ்டடி பண்றதுக்கு. ஓகே, இண்டிவிஜுவல் பார்ட்டிகல் ஸ்டடி பண்ண முடியாது. ஏன்னா அது ரொட்டேஷனும் பண்ணும், டிரான்ஸ்லேஷனும் பண்ணும். ஓகே, பட் ஓவராலா அது ஒரு பாயிண்ட் மாஸா எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு பெட்டர் வேல நம்ம ஸ்டடி பண்ண முடியும்.